கற்றதினால் ஆய பயனன்கொல் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். கற்றதினால் பயன் என்ன? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஐடி, எம்பிபிஎஸ் இதெல்லாம் நிறைய படிக்கிறாங்க. படிப்பதன் நோக்கம் என்ன? நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வத்தோடு வாழணும், நமக்கு எந்த வித துன்பமும் வரக்கூடாது. சரி, இப்போ நமக்கு நிறைய செல்வம் சேர்த்தாச்சு, துன்பமே இல்லாமல் நீ வாழுகிறாயா? மிகப்பெரிய கொஸ்டின். கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் நீ ஏன் கோயிலுக்கு போகிற? நிறைய செல்வம் இருந்தால் இன்பத்தோடு வாழ்ந்துட முடியுமா? முடியாது. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனுக்கு என்று ஒரு துன்பம் வந்தால் கோயிலுக்கு தான் போகணும். அவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் நிகழும். அப்போது செல்வம் நிறையா இருந்தால் எப்போதுமே இன்பமாக ஜாலியாக இருக்கணுமே, நீ எதுக்காக கோயிலுக்கு போகிற? பெரும்பாலும் ஏழைகள் கோயிலுக்கு நிறையா போகிறத விட பெரிய கோயிலுக்கு பணக்காரன் தான் ஜாஸ்தியாக போகலாம். திருப்பதி பெருமாள் கோயிலில் அவ்வளோ கூட்டம் ஏன்? நான் சம்பாதிக்கிறதுல பாதியை கொடுத்துறேன்ல, ஒரு 10% கமிஷனை போட்டுறவொன்னே அவரும் அந்த மாதிரி தான் செய்வார். 10% கமிஷனை போட்டுறேன், எப்படி ஆச்சு இந்த பிரச்சனை இல்லைன்னு என்னை காப்பாற்று. திருடக்கூடியவன் கூட ஒரு இடத்த வாங்கி ஏமாற்றி இன்னொருத்தன் இடத்த ஏமாற்றி வாங்கி வைக்கிறான். ஏதோ ஒரு ஊழலில் ஒரு 50 கோடி ரூபா சம்பாதிக்கிறான்னா 5 கோடி ரூபா உண்டியலில் போட்டுருவான், திருப்பதி உண்டியலில். ஏன்னா அவன் அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும். கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர், நல்லா புரிஞ்சுக்கணும். மனோரம் வர்றான், இவன் சரியான கெட்ட பையன், இவனை கோயிலுக்குள்ளே விடக்கூடாது, என்ன இவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் நினைப்பாரா? அல்லது மிகப்பெரிய திருட்டு பய கோயிலுக்கு வரான், இவன் கோயில் சிலையை திருடி விற்றான், அடுத்தவன் நிலத்தை திருடி சொந்த காசாக்கிக்கிட்டான், இவனை உள்ளே விடக்கூடாது, இவனுக்கு தீங்கு செய்யணும்னு நினைப்பாரா? கடவுள் விருப்பு வெறுப்பு இல்லாதவர். எப்படி ஒரு தாய் பெரிய கொலைகாரனாக இருந்தால் கூட தான் பையன் வந்து சோறு இல்லாமான்னு கேட்டால் சோறு போடுவாள், புரியுங்களா? அந்த பாசம் பற்று இருக்கும். நீ திருடிட்டு வந்தாடா, ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் அவனுக்கு சோறு போட மாட்டான்னு எந்த தாயும் சொல்ல மாட்டான். அதே போல் கடவுளும் விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அவனுக்கு நல்லவன் இவன் கெட்டவன் இனிவன் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அப்படி நினைச்சார்னா அவர் விருப்பு வெறுப்பு உள்ளவராக மாறிவிடுவார், சராசரி மனிதனாக மாறிவிடுவார் கடவுள். எனவே கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது, புரியுங்களா? எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அதை தீர்க்கக்கூடியவன் இறைவனால் மட்டும்தான் முடியும். காசு நிறையா வச்சுருந்தா தீர்த்திட முடியாது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் நம்ம காப்பாற்றிருக்கலாம். கங்கா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர், ஏன் காசு போல கோடி ரூபா வாங்க காப்பாற்றிட முடியாது. இறப்பு இறப்பிறப்பும் இறைவனால் தீர்க்கப்பட்ட ஒரு விஷயம்.